பரமார்த்த குரு கதைகள் பாகம் 7. அடைகாப்பது யார்? மட்டியும் மடையனும் மடத்திலிருந்து போன பிறகு வரப்போகிற குதிரை முட்டையைப் பற்றியும் அதிலிருந்து பெறப்போகும் குதிரையைப் பற்றியும் கற்பனையாக ஏதேதோ எண்ணிக்கொண்டு மகிழ்ச்சியில் மிதந்தார்கள். மற்ற நால்வரும் நல்ல முட்டையாகப் பார்த்து வாங்கி வருவார்கள். அதனால்தான் மட்டியோடு மடையனையும் அனுப்பியிருக்கிறோம் என்று தம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் பரமார்த்த குரு. நல்ல முட்டையிலிருந்து நல்ல ஜாதிக் குதிரை பிறக்கும் என்று சந்தோஷமாகச் சொன்னான் மிலேச்சன். எல்லாம் சரி. அந்த முட்டையை அடைகாத்துத் தானே பக்குவமடையச் செய்ய வேண்டும். அப்புறம் தானே அதிலிருந்து குட்டியை வெளிக்கொணர முடியும். ஆமாம், அதை யார் அண்டகாப்பது என்று தன் ஐயத்தை கிளப்பினான் மூடன். அவர்கள் பெரிய முட்டடையாய் பார்த்து வாங்கி வரப்போகிறார்கள். அதை ஒருவர் மாத்திரம் இரு கைகளாலும் கட்டி அணைக்கவே முடியப் போவதில்லை. கோழிகளை விட்டு அடைகாக்க வைக்கலாம் என்றால் அடையப்பா, எத்தனை கோழிகள் தேவைப்படும்? 10-15 கோழிகளாவது வேண்டியிருக்குமே. அவ்வளவும் என்ன விலையாகும் என்று கவலையில் ஆழ்ந்தான் பேதை. அது சரி, அவ்வளவு பெரிய முட்டையை 10-15 கோழிகள் ஒற்றுமையாக அடைகாக்குமா? ஒன்றுக்கொன்று சண்டையிட்டுக் கொண்டு பறந்து போய்விடாதா? இதையெல்லாம் யார் பாதுகாப்பது என்று தன் ஐயத்தை வெளியிட்டான் மிலேச்சன். இவ்வாறு 3 சிஷ்யர்களும் பரமார்த்த குருவும் சிறிது நேரம் பலமாக யோசித்துக் கொண்டிருந்தார்கள். கடைசியாக குருநாதருக்கு ஒரு முடிவு தோன்றிவிட்டது. நம்மில் யாராவது ஒருவன்தான் குதிரை முட்டையை அடைகாத்து ஆக வேண்டும். வேறு வழியே இல்லை என்று பொதுவாகக் கூறிவிட்டு பின் ஒவ்வொருவராக உங்களில் யார் அண்டகாப்பது என்று தனித்தனியே விசாரித்தார். மூடனைக் கேட்டபோது அவன் சொன்னான், சுவாமி, நான் தான் தினந்தோறும் நதிக்குச் சென்று நமக்கு வேண்டிய தீர்த்தமெல்லாம் கொண்டு வருவது வழக்கம். காட்டுக்குப் போய் எரிபொருளைக் கொண்டு வந்து சேர்ப்பதும் என் பணிதானே. இப்படியிருக்க எனக்கு அடைகாக்க நேரம் ஏது? பேதனையைக் கேட்டபோது அவன் சொன்னான், குருவே, நம் எல்லாருக்கும் உணவு தயாரிக்கும் சமையல் காரியங்களை நான் தானே செய்தாக வேண்டும். வாய்க்கு ருசியாக வகை வனகையாக காய்கறிகளை பக்குவமாகச் சமைத்து உணவு வகைகளைத் தயார் செய்யும் பணி மட்டுமா? எல்லாருக்கும் குளிக்கவும் குடிக்கவும் வெந்நீர் வைத்துத் தரும் வேலையும் எனக்கு இருக்கிறதே. அடைக்காக்க எனக்கு நேரம் இல்லையே. மிலேச்சனைக் கேட்டபோது அவன் சொன்னான், குரு சுவாமி, அதிகாலையிலே எழுந்து ஆற்றுக்கு ஓடி பல் துலக்கி கை கால் முகம் கழுவி பக்தி சிரத்தையோடு சந்தியானுஷ்டானம் செய்கிறேன். அதற்குப் பிறகு நந்தவனங்களிலே நுழைந்து அன்றைக்கு பூத்த அழகழகான வாசமலர்கள வகை வகையாக கொய்து கொண்டு வந்த பூஜைக்கு நேர்த்தியாக சமர்ப்பிக்கிறேன். தெய்வச் சிலைகளுக்கு பக்தியோடு மலர் சாற்றி தூப தீபங்காட்டி ஆராதனை புரிவது அடியேன் பணியில்லையா? ஆகவே அடைகாக்க எனக்கு நேரம் ஏது? நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான். அவரவர்களுக்கும் அன்றாட கடமைகள் தரலுக்கு மேல் இருக்கத்தான் செய்கின்றன. முட்டை வாங்கி வரப்போயிருக்கும் மட்டிக்கும் மடையனுக்கூட நித்தம் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கின்றன. வெளி வேலைகளை எல்லாம் அக்கறையோடு கவனிக்கவே மட்டிக்கு நேரம் போதவில்லை. ஏதாவது அவசியமான பொருள்கள் வேண்டுமானால் கடைக்கோ சந்தைக்கோ போக மட்டிதானே வேண்டும். அவனுக்கும் நேரம் இல்லை. மடையன், ஆம், அவனுக்கும் மிக முக்கியமான கடமைகள் நிறையவே உள்ளன. மடத்துக்கு வருகிறவர்கள் போகிறவர்களை என்ன ஏது என்று விசாரிப்பது, அவர்கள் கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்வது. அதைவிட முக்கியமாக வெளியிலிருந்து வருகிறவர்கள் கொண்டுவரும் வழக்குகளைக் கேட்டுத் தீர்ப்பது எல்லாம் மடையனுடைய பணியாக உள்ளதே. என்ன செய்வது? சிஷ்யர்கள் யாவரும் உங்கள் கடமைகளை சிரத்தையோடு தவறாமல் செய்து வருகிறீர்கள். வேறு வேலைக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. ஆனால் நான் சும்மாதானே இருக்கிறேன். ஆகவே நான் அடை காக்கிறேன். குதிரை முட்டையை என் மடிமேல் வைத்துக்கொண்டு என் இரு கரங்களாலும் தழுவிப் பிடித்துக் கொண்டு மார்போடு அணைத்துக் கொண்டு ஒரு பெரிய போர்வையைப் போட்டு மூடிக்கொண்டால் பத்திரமாய் பாதுகாப்பாய் குதிரை முட்டை பக்குவம் அடைந்து விடாதா? பார்ப்பதற்கு அழகான ஒரு குட்டி பிறந்து விடாதா? அதை அருமையாக நம் இஷ்டம் போல் வளர்த்து நம் பேச்சைக் கேட்கிற நல்ல குதிரையாக உருவாக்கி அதன் மேல் ஏறிக்கொண்டு வெளியே கிளம்பினால் பரமானந்தமாக இருக்காதா? அப்போது நாம் பட்ட கஷ்டமெல்லாம் பறந்து போய்விடாதா? குரு தாமே அடைகாப்பதாக முடிவு செய்து கற்பனை குதிரையின் மீது சந்தோஷச் சவாரி செய்து கொண்டிருந்தார்.